இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீயும் ஆதி மீட்டிங் கிளம்பிட்டீங்களா? அண்ணா, மீட்டிங்க்கு ஆதி வரல. நான் மட்டும் தான் இப்போ ரெடியா இருக்கேன். ஏய், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போக தான் நான் வீட்லயே இருந்தேன். ஆதிக்கு ஆபீஸ்ல தடபுடலா விருந்து நடந்துகிட்டு இருக்குன்னு அவரு I'm already tired. நான் மீட்டிங்க்கு வரல, நீ போன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. வாட்? விருந்தா? ஏய், என்ன சொல்ற மித்ரா? இன்னைக்கு நீங்க லஞ்சுக்கு போறதான பிளான்? எல்லா பிளானும் சொதப்பிடுச்சுன்னு. காலையில நான் ஆபீஸ்க்கு கிளம்புனதுல இருந்து அந்த பாரதினால எனக்கு டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். மித்ரா, தயவு செஞ்சு பாரதியை பத்தி என்கிட்ட பேசாத. அவன் பேரை கேட்டாலே இரிட்டேட் ஆகுற. சரி, என்ன நடந்தது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அது என் பேச்ச கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் அந்த பாரதி பாரதின்னு இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு. மித்ரா, சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? என்னத்த சொல்றது இதுக்கப்புறம்? அந்த கிழவி வீட்ல மட்டும் எனக்கு பண்ற டார்ச்சர் பத்தாதுன்னு இன்னைக்கு ஆபீஸ்க்கு பெரிய டிஃபன் கேரியரை கட்டிட்டு எடுத்துட்டு வந்துட்டா. ஏய், ஆதி ஏன் இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாரு? நீ சும்மா இருந்த? எம்டி மாதிரி நடந்துக்கிறியான்னு கேட்டதுக்கு நக்கல பதில் சொல்றாருன்னு. அண்ணா, என்னால அங்க நிக்கவே முடியல. அதான் கிளம்பி வந்துட்டேன் வெளியில. மித்ரா, இப்ப நீ அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுதான் ரொம்ப முக்கியம். ஆதிக்கு வேணும்னா அது தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு அது புரியும் நம்புறேன். மீட்டிங்கை முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வா, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். ஓகேண்ணா, நான் மீட்டிங்க்கு கிளம்புறேன். என் லைஃப்ல கல்யாணம் நடந்தா அதுவும் கூட தான். நான் இப்பவே என் வீட்ல நம்ம ரெண்டு பேரையும் பத்தி பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன். நீ என்ன சொல்ற? இல்ல இப்ப வேணாம் அபி, நீ அவசரப்படாத. இதுதான் உன் பிரச்சனையே. நீ வேண்டாம் வேண்டான்னு சொன்னா இதுக்கு என்னதான் முடிவு? கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளையோட கார்ல போறப்ப தூரமா நின்னு கண் கலங்கி ஆசீர்வாதம் பண்ணி டாடா காட்டலான்னு பாக்குறியா? எனக்கு இப்ப இருக்கிற ஒரே கண்டிஷன், ஆதி மாமா எனக்காக பாத்துருக்கிற மாப்பிள்ள. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணம் நடக்கணும்னா ஆதி மாமாக்கும் மித்ரா அக்காக்கும் கல்யாணம் நடக்கணும்னு அண்ணன் ஆசைப்படுறாரு. ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே மேடையில நடத்தலான்னு பேசிட்டு இருக்காங்க. இது ரெண்டு பேருக்கும் ஒரே டைம்ல கல்யாணமா? ஆமா, என் அக்கா இருக்கிறப்ப தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? அண்ணன் யோசிக்கிறது கரெக்ட் தானே? மனோ, நான் சொல்றத கேட்டு ஷாக் ஆகுறதால வேலைக்கு ஆகாது. கூடிய சீக்கிரமே நம்ம ரெண்டு பேர் வீட்லயும் இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். அப்படி நீ சொல்லல, நான் சொல்ல வேண்டியதா இருக்கும். என்னால உன்ன மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. அபி ப்ளீஸ், நீ பாட்டுக்கு ஏதாவது அவசரப்பட்டு பண்ணி வைக்காத. என்கிட்ட சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்குவேன்? இங்க பாரு மனோ, நான் என் முடிவை தெளிவா சொல்லிட்டேன். நீ அதுக்கு சாக்கு சொல்லி சமாளிக்கலாம்லாம் நினைக்காத. மித்ராக்கும் மாமாக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க. உனக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? என்னடா சொல்ற? எனக்கு இந்த விஷயமே தெரியாது. மாமாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அபிய பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. மித்ராக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறப்போ அபிக்கு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு ரெண்டு பேரோட கல்யாணத்தையும் ஒரே மேடையில நடத்த பிளான் பண்ணிருக்காங்க. உனக்கு தெரியாதா? நீ திரும்ப திரும்ப கேட்டாலும் என் பதில் இதுதான். எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டேனா? சரிக்கா, இப்பதான் தெரிஞ்சிருச்சுல்ல, வா போலாம். வாக்கா. எங்க? என்ன கேள்விக்காது? போய் மாமா கிட்ட பேசுவோம். மித்ராவை பத்தின எல்லா உண்மையும் சொல்லி இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். வா. மனோ, அக்கா, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா வேலைக்காவாது. நீ முதல்ல வா. ஏய், கையை விடு மனோ. எல்லாத்துக்கும் இப்படி அவசரப்படாத. இதுக்கு மேல எதுக்குக்கா அமைதியா இருக்கணும்? இருந்த வரைக்கும் போதும். இப்ப மித்ரா பத்தின ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாம் தெரிஞ்சும் ஏன் உண்மையை மறைக்கணும்? நான் எது பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். எடுத்தவன் கவுத்தவன்னு எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பண்ணிட முடியாது. அப்புறம் நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். எதை நிறுத்த போற? என்ன மனோ, ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்க? யார் கல்யாணத்தை நிறுத்த போற? அது சார், அது கல்யாணத்துக்கு கேட்டரிங் புக் பண்ணிருந்தாங்க.
அவங்க எந்த அட்வான்ஸும் பண்ணல. நாங்களும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் எங்க கையில இருந்த பணத்தை போட்டு செலவு பண்ணிட்டோம். இப்ப கல்யாணத்துக்கு வேற கேட்டரிங் சர்வீஸ் புக் பண்ணிருக்காங்க. அதான் அவங்க காசு கொடுக்கலன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு கோவத்துல சொல்லிட்டு இருந்தேன். கேட்ரிங்க்கு பேசின பணத்தை செட்டில் பண்ணலன்னு யாராவது கல்யாணத்தை நிறுத்துவாங்களா? அவங்க கிட்ட பேசி பணத்தை வாங்குற வழியை பாரு. கோவத்தில் இப்படிதான் யோசிக்க தோணும். பொறுமையா பேசு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சாரி சார், கோவத்துல அப்படி பேசிட்டேன். எனக்கு புரியுது மனோ. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன். ம். சொல்ல மறந்துட்டேன். என் ஃப்ரெண்டு சித்தார்த் காஃபி ஷாப் வச்சிருக்கான். அவங்ககிட்ட சொல்லி உனக்கு ஏதாவது ஆர்டர் இருந்தா சொல்றேன். அது மட்டும் இல்ல, சித்தார்த் நம்ம அபியை கல்யாணம் பண்ணிக்க போறான். கூடிய சீக்கிரமே இந்த வீட்டில் கல்யாண சத்தம் கேட்க போகுது. அப்போ மொத்த கேட்டரிங் சர்வீஸையும் நான் உங்ககிட்ட தான் கொடுக்க போறேன். உனக்கு ஓகே தானே? ம், ஓகே தான் சார். ம். என்ன மித்ரா, டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன கூப்பிட மாட்டியா? பார்த்து. தெரியல, அது ஈவினிங்ல இருந்தே ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. டேப்லெட் போட்டா சரியாயிடும்னு நினைச்சேன். ஆனா டைம் ஆக ஆக டெம்பரேச்சர் அப்படியே ரேஸ் ஆயிடுச்சு. ஏன் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்க? என்கிட்ட ஈவினிங்கே சொல்லியிருந்தா ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம்ல. சரி பரவாயில்ல, இப்ப கிளம்பி ஹாஸ்பிட்டல் போலாம். இப்ப வேண்டாம் ஆதி. காலையிலயும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசன் என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அதை சாப்பிட்டாலே சரியாயிடும். சரி, அந்த மருந்து எங்க இருக்கு? அந்த டிராயருக்குள்ள. ஆதி, அது மார்னிங் போடுறது. இது மட்டும் இப்போ. பார்த்து பார்த்து பார்த்து. என்ன சத்தம் ஆதி? தெரியல மித்ரா. சரி நீ இரு, நான் பார்த்துட்டு வரேன். ஓகே தான். அலை வலிக்குது ரொம்ப. கொஞ்சம் தைலம் போட்டு விடுறியா? சரி இரு, இந்த போயிட்டு வந்துடுறேன். சரி.